ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இதோட நேம் வந்து ஃபெல்ட் ஷீட்டு. பாருங்கள், இதை வந்து மடக்கினாலும் வந்து எதுவுமே ஆகாது. இது நார்மலாக அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அமேசானில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஆல் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பாருங்கள், இப்போ நான் டிசைன் பண்ண போகிற டிசைனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ண போகிற டிசைனுக்கு தேவை. ஸ்டோன்ஸு, செயின் ஸ்டோனு, பீட்ஸு, குட்டி குட்டி பீட்ஸு, அப்புறம் கம்மு, ஒரு சிஸ்ஸரு, ஃபெல்ட் ஷீட்டு. அப்புறம் நம்ம வந்து பண்ண போகிற டிசைனை வந்து நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அது வந்து நார்மல் ட்ரேசிங் பேப்பரில் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஆரி ட்ரேசிங் பேப்பரு, அதில் தான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைனு. இதை தான் வந்து இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரூச்சாக பண்ண போகிறோம். ஃப்ளவர் ப்ரூச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நார்மலாக ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்து ரெட் கலரு அதை அடியில் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஒயிட் கார்பன் வச்சுருக்கேன். ஒயிட் கார்பனும் எங்கேயுமே கிடைக்கும். ஒயிட் கார்பனை வச்சு அது மேலே வந்து நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து வச்சு அதில் என்ன டிசைன் போட்டிருக்கணும் அதை அப்படியே வரைஞ்சிக்க போகிறேன். என்னோடய வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்கள் திருப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் அப்படியே பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வரைஞ்சிருக்கணும் அதை அப்படியே மேலேயே வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒயிட்டில் லைட்டாக தான் விழுந்திருக்கு. நம்ம பென்னு வச்சு ஷார்ப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளவரை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் ரெட் கலரில். இப்போ வந்து அந்த லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் ஃபெல்ட் ஷீட் எடுத்து அதில் நம்ம வந்து க்ரீன் அட்டாச் பண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். பாருங்கள், வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ரெட் கலரில் இருக்க அந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் கலர் ஷீட்டில் அந்த லீஃபை கட் பண்ணி அதையும் தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு இன்னும் ஒரு அதே சேம்லேயே இன்னும் ஒரு பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ளவரை. இப்போ அது ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றா வச்சு ஒட்டிட்டோம். இப்போ ரெட் கலர் த்ரெட்டும் க்ரீன் கலர் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரெட் கலர் பீடு எடுத்து வச்சுருக்கேன், சுகர் பீடு. இதை வந்து ரெண்டு பக்கமும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் பீடை வந்து இதில் கோர்த்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான அந்த அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள் பக்கமாக குத்திட்டு வெளியில் எடுத்துருங்க.
மணியை எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை எடுத்துகிட்டு நான் எப்படி கோத்துட்டே வரணும், அதேமாரி லைனாக நீங்களும் வந்து பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள், ஒன் சைடு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கமாக பண்ணணும். சேம் தான். நீங்கள் இந்த மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஆனால் இந்த பக்கம் எப்படி நீங்கள் வந்து பீட்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. பாருங்கள், நம்ம ஃப்ளவரே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பின்னாடி வந்து நம்ம வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம்.
பாருங்கள், இப்போ வந்து லீஃபுக்கு டிசைன் பண்ண போகிறோம். லீஃபுக்கு வந்து நான் மல்டி கலரில் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அந்த சைஸு கட் பண்ணிவிட்டு 2 இது கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர், ரெண்டாவது ஒரு லேயர் 2 கொடுக்க போகிறோம். 2மே நம்ம வந்து ஒட்டிக்கிறோம். ஒட்டின அப்புறமா 2 ஸ்டோன், க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்து நம்ம அதையும் வந்து ஒட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டில் வந்து நான் ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம மறுபடியும் க்ரீன் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்து அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். மேலே எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் லீஃப்லேயும் பண்ண போகிறீங்க. சுகர் பீடை கோத்துட்டு நம்ம வந்து தைச்சிட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். பொறுமையாக தான் தைக்கணுங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுலாம் எதுவும் ஸ்டிச் பண்ண முடியாது. பொறுமையாக ஒரு பீடாக எடுத்து தான் தைக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாக்கா நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம் இந்த லீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த லீஃபையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. பாருங்கள், பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து பின்னாடி நாட் போட்டு நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரூச் இல்லையா, இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் லைஃப் லாங் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஷீட் எடுத்து அது மேலே இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதே மரம் எப்படி வரைஞ்சோமோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிட போகிறோம். இந்த டிசைன் அப்படியே வரைஞ்சி அப்படியே கட் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும், எங்கள் அமேசான்லேயே கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், ஃபெல்ட் ஷீட் ஒயிட் கலர் எடுத்து அதுலேயே வந்து நான் இதை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதையும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரெண்டுலேயுமே வந்து நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணிட போகிறேன்.
பண்ணிவிட்டு ஹோல் போட்டுட்டு இப்போ அந்த பின்னை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அடுத்து என்னன்னு சொல்கிறேன். இது ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து இந்த ஃபெல்ட் ஷீட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கம்மு தடவிட்டு இதில் பின்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ஊட்டிக்க போகிறோம். இது கூட கம்மு வச்சுட்டு இதையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். கம்மு வச்சுட்டு நம்ம இதையும் அது கூட ஒட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள் சைடில் வந்து நம்ம ஒரு பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து உள் பக்கமாக அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீடு பேக் சைட்லேருந்து மேலே எடுத்துடணும். மேலே எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து அதை விட்டுட்டு அந்த பீடோட அடிப்பக்கமாக நீங்கள் வந்து நார்மலாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்தால் போதும். திரும்பவும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய புதுசு வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.